ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேதாஜி அண்ட் பூவி ஃபேமிலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் அப்படின்னா என்னது, அது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றத முழுசாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முழுசாக பாருங்கள். இந்த ஆடிப்பூரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஆடி மற்றும் பூர நட்சத்திரம் இணைய நாளை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் அப்படின்றோம். இந்த நாளில் அம்மன் கோவிலில் ரொம்பவே சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது. அம்மனுக்கு அபிஷேகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால், தயிர், சந்தனம், தேன், பன்னீர் இவைகளால் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் நடைபெறுது. இது எதுக்காக அப்படின்னா இது தெய்வத்தை சுத்தப்படுத்தி ஆசை பெறுவதற்காகவும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணப்படுது. அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மலர் மாலை, பட்டு ஆடைகள், நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு மஞ்சள், சந்தனம், குங்குமம் இவைகள்லாம் பொட்டு வச்சு மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகு சேர்க்குறாங்க. விசேஷ பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்களால் அர்ச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படுது. அம்மனுக்கு நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், பாயசம், பழங்கள் இவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவிளக்கு தீபம் ஏற்றும் முழுங்கையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய சடங்காக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது. இது எதுக்குன்னா செல்வம், நல்வாழ்வு தரவும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பப்படுது. திருமணம் ஆகாத பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கணவன் கிடைக்கணும், திருமணம் ஆனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுடைய ஆயுள் அதிகரிக்கவும் மஞ்சள் கயிறு காப்பு வந்து பார்த்திங்கன்னா கட்டப்படுது இந்த நாளில். புராணங்கள் படி ஆடிப்பூரம் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தியின் அம்சம் வந்து இன்றைக்கி தான் தோன்றியதாக கருதப்படுது. இது மட்டும் இல்லாமல் இது அன்னையினோட ஆற்றலை வெளிப்படுத்த நாளாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. ஆடிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவ பாரம்பரியத்தில் ஆண்டாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அவதரித்ததாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. ஆண்டாள் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இவைகள்லாம் பக்தி பாடல்கள் கவியாக பாடியவர்களாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா அறியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா மணந்து அரங்கநாதனுடன் ஒன்றாக இணைஞ்சி நாளாக இது வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது. இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ஆடிப்புறத்தன்னைக்கு நாங்கள் எப்படி எப்படிலாம் கொண்டாடணும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துன்னு இருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடினேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விமர்சையாகவும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க. எங்களால் முடிஞ்சது நம்ம அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வளைகாப்பு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க அப்படின்னு அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளையல் வந்து பார்த்திங்கன்னா சாத்துவோம். நான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நலங்கெல்லாம் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா வளையல் மாலையெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அம்மனுக்கு பிடிச்ச பாயாசத்தை தான் நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 to 7 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வளையல் செலுத்திடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த 6 to 7 மணிக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு அபிஷேகம் ஆராதனையும் நல்லபடியாகவே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடித்தேன். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாதவங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மன் உட்கார வச்ச மனையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு எல்லாம் சாத்தி எல்லா சடங்குகளும் முடிஞ்ச பிறகு அவங்கள அந்த மனையில் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நலங்களாக வச்சோன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணமோ இல்லை குழந்த பேரும் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொண்டாடினன்றதை நான் உங்களுக்கு விரிவாக்கமும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லபடியாக கொண்டாடணும். இதனுடைய விளக்கத்தையும் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த பூஜை நம்ம கொண்டாடுறதுனால நம்ம குடும்பத்துடைய செழிப்பு, நீண்ட ஆயுள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இந்த ஆடிப்பூரத்தை நல்லபடியாக கொண்டாடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய் பாய். நாங்கள் இப்போ கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நீங்களும் எங்கே போனீங்கன்றதை கமெண்ட்டில்